கூண்டில் ஒரு 7 பப்பியை போட்டு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த பப்பீஸ் வந்து அங்கேயே பாத்ரூம் போகிற மாதிரி இருந்ததுன்னா, வேறு ஒரு பப்பி இன்னொரு பப்பியோட மலத்தை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய மலத்தை அதுவே சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் காப்ரோஃபேஜியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை பற்றி தனி வீடியோவே பண்ணலாம். அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் ப்ரீடரால் வளர்க்கப்பட்ட பப்பீஸ் அன்ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தயங்காது. இதில் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய இடத்துல நான் கேள்வியும் படுறேன், பார்க்குறேன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங். அவங்களுக்கு இட வசதி இல்லாமல் வெறுமனை விற்கணும், சீக்கிரமாக தள்ளி விடணுன்றதுக்காக ஒரு இதுக்குள்ளே போட்டு வச்சு இந்த கோழியெல்லாம் அடைச்சி வைக்கிற மாதிரி, கோழி குஞ்சு அடைச்சி வைக்கிற மாதிரி, அதுவே தப்பு தான். அந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டான ஸ்பேஸில் ஒரு 10 பப்பீஸை போட்டு அடைச்சி வச்சு ஒரு ஹைஜீன் எதுவும் இல்லாமல் வளர்க்குற டாக்ஸ் வந்து நீங்கள் வந்தது உடனே அதுவாக தானா நீங்கள் சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் சுத்தமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நடக்க போகிறதில்ல. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குங்க. தெருவில் இருக்க டாகை அப்போ நான் வாங்கிட்டு வந்து வளர்க்கக்கூடாதா? தெருவில் இருக்க டாக் சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும். தெருவில் இருக்க டாக் நல்லா கவனிச்சு பாருங்கள். அது பாத்ரூம் போகிறது ஒரு இடமா இருக்கும், தூங்குறது ஒரு இடமா இருக்கும். பாத்ரூம் போயிட்டு அங்கேயே படுத்து தூங்குதான்னு ஒரு டாக் பாருங்கள். தெருவில் இருக்க டாக் எப்போவுமே தன்னுடைய மலத்தை தானே சாப்பிடாது. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரேர். தன்னுடைய மலத்தை தானே சாப்பிட்ற டாக் மோஸ்ட்லி ஒன்று நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, வீட்டில் வளர்க்குற டாக் அதை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடர் மூலமாக வர்றது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும்.